வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலியிருக்க பைமை சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோவில் தாங்க சிவன்மலை. இந்த சிவன்மலையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கு வைக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு நன்மைகளும் பல்வேறு எச்சரிக்கைகளை நமக்கு தெரிவித்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை மாற்றங்கள் எப்படி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மூலம், பூரட்டம், உத்திராடம், 1ஆம் பாதங்கள். கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனின்னு, ராகு கலஸ்திர ஸ்தானத்தில் புதன்னு, குரு சுக்கிரன் அஷ்டம ஸ்தானத்தில் சூரியனு, பாக்கியஸ்தானத்தில் கேதுன்னு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரனு, செவ்வாய்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியில் தான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17ஆம் தேதியில் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுது. 21ஆம் தேதியில் சுக்கிரன் கலசர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து புதன் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுகிறது. பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் சிம்ம ராசிக்கு பிரவேசமாக இருக்காரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு தாங்க மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு. கன்னியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மிதுனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலே இருக்கிறாரு. புதிய நட்பாக பழகுவரிடம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. பகைவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஆனால் நண்பர்களிடம் மிகுந்த கவனமாக இருங்க. வியாபார ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் இருப்பது நல்லது. வியாபாரம் தொடங்கிய பின்னர் தான் உங்களுக்கே தெரிய வரும். ரகசியமாக வைத்து கொள்ளாமல் வெளியில் சொல்வதால் பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வெளியில் செல்ல வேண்டாம். நண்பரிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பள்ளி கல்லூரி மாணவர்கள், அலுவலக வேலை செய்பவங்களோ அனைவருமே புதிய நட்பை தவிர்ப்பது நல்லதுங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வக்கரமாக இருப்பதால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. கடன் பட்டாவது வாங்க போகிறீங்க. அசையும் அசைய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குதுங்க. பயணங்களின் போது மிகுந்த கவனமாக இருங்க. விலையுந்த பொருட்களை வீட்டை வைத்திருக்காம இருப்பது நல்லதுங்க. திருடு போவதற்கான வாய்ப்பு இருக்கா, அதனால் பேங்க்கில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. பயணம் செய்யும் போது வாய்ப்பு வரும் என்பதால் வாகனங்களை நீங்கள் பழுது பார்த்துட்டு எடுத்து செல்வது நல்லது. 10, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடியை தவிர்த்திடுங்க. வெளிநாட்டில் வசித்திருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குவது உகந்தது இல்லைங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதாலும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. செக்யூரிட்டி நிறுவனம், புலனாய்வு நிறுவனம்னே புதிய தொழில் நிறுவனங்களை ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. நல்ல பணியாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. திருமண வாழ்க்கையில் மிகுந்த கவனமாக இருங்க. தொழிலுடன் நட்பு வைக்கும்போது மிகுந்த கவனம் தேவைங்க. சமூக வலைதளங்களில் பலவருடன் ஏமாறாமல் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் திருமண விளம்பரங்களை நம்பி மோசடிகளை சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. 7ஆம் இடத்துல அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் தொழில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்கான வரன்கள் கூடி வரப்போகுது. வரங்கள் விஷயத்தில் கிடைக்கிற வரனை தேர்ந்தெடுக்காமல் தீர விசாரத்தை நீங்கள் திருமண பேச்சுவார்த்தை தொடங்குவது நல்லதுங்க. இல்லைனா பாதியில் திருமணம் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குதான். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பயணிப்பதில் தாயின் உடல்நல அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. மேலும் இந்த மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இல்லை 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வரக்கூடிய 17 தேதி 9ஆம் இடத்துக்கு வருவதால் தந்தையின் உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும். 9இல் சூரியனும் 10இல் செவ்வாயும் இருக்கும்போது சிலருக்கு அதிகார பதவிகள் கூட கிடைத்திடுங்க. அரசு அலுவலர்கள் அதிகார பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் சிக்கல் ஏற்படலாம், அபாயம் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும், ஆனால் இடமாற்றம் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்து இருக்குதுங்க. பஞ்சம விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சஞ்சாரம் உங்களுக்கு சுப பலன்களை தான் தேடி தருவார். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. எதில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழிலை பொறுத்து வியாபாரம் திருப்தியாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைத்திடுங்க. வாடிக்கையாளர்களை நீங்கள் இந்த
காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாங்க. வெளிநாடு முயற்சிகளுக்கு பார்த்திங்கன்னா அனுகூலம் உங்களுக்கு கிடைத்திடுதுங்க. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறைய போகுது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்திடுங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா தலைமை நாணயம் மீறி செயல்பட வேண்டாங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டில் புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்க போகுது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் பார்த்தீங்கன்னா திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மதத்தில் பொறுத்தவரை எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் தாங்க உண்டாகிடும். எதையும் நீங்கள் செய்து முடிக்கலான்னு ஒரு துணிச்சல் ஏற்படும். பணம் வருவது அதிகரித்திடுங்க. எதிர்ப்புகள் அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இது. நீண்ட நாட்களாக நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்வு உங்களுக்கு கிடைத்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். தேவையான சரக்குகளை நீங்கள் கையிருப்பு வைத்திருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பீங்க. மேலதிகாரிகளால் உங்களுக்கான நன்மைகள் ஏற்படுங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாக போகுது. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தையை பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலை மாறிடுங்க. பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து அதற்கான வெற்றியை பெற போறீங்க. கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்திடும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வேதாந்த விஷயங்களை நாட்டம் அதிகரித்திடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதிர்பார்த்த காரியங்களை உங்களுக்கு சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா பார்த்தீங்கன்னா எதையும் பற்றி யாரை பற்றியும் நீங்கள் விமர்சனம் செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. தந்தையர் உடல்நலையில் முன்னேற்றம் காணப்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும்போது கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா பண விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது நல்லதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த பலன்களை உழைப்பின் மூலம் நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இது. நண்பர்களுக்குள்ள உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை நீங்கள் செய்து உங்களுடைய மன நிறைவை நீங்கள் அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திடுங்க. புரட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை எதிரிகளால் பலம் குறையும். வீடு வாகனம் ஆகக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. தர்ம காரியங்களில் ஈடுபட போறீங்க. மன அழுத்தம் மறையுங்க. சிந்தனையில் தெளிவுடன் காணப்படுவீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பும் அவதூறுகள் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுடைய படையாற்று திறன் கண்டு கட்சி மேலிடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பதவிகளை அளிக்கப் போகுது. இதனால் பொறுப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. உத்திராடம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடியங்க. உங்கள் தோற்றத்தில் பொலிவுடன் காணப்படுவீங்க. சில நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெற போகிறீங்க. மேலும் அலுவலக ரீதியான பயணங்களால் உங்களுக்கான நன்மை உண்டாக போகுது. உங்களுடைய வேலையை பொறுத்தவரை நீங்கள் சரியாக செயல்பட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிக்க போகிறீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கான நன்மைகள் அதிகம் கிடைத்திடுங்க. புதிய சொத்துக்களை வாங்க போகிறீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்தித்து அவர்களுடைய ஆசைகளையும் பெற போகிறீங்க. உங்கள் தோற்றத்தில் பொலிவு அதிகம் காணப்படும். புத்திசாலித்தனத்தால் நட்பை பெற்று பலமடைய போகிறீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உண்டாகிடுங்க. மேலும் நீங்கள் அதிகப்படியான பலன்களை பெறுவதற்கு இந்த மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபடுவதும் ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதத்தில் பெரும்பாலான பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிதி உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை கவனமாக இருங்க. 17க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் வீட்டிற்கு மாறும்போது புதிய தெளிவையும் யோசனைகளையும் நீங்கள் பெற போகிறீங்க. 11 வரை பார்த்தீங்கன்னா புதன் பிறப்போக்கு நிலையில் இருப்பதால் முடிவெடுக்கும் செயல்முறைகளை மெதுவாக எடுப்பதோ கூட்டு விஷயங்களை கலந்து கொள்ளாமல் இருப்பதோ நல்லதுங்க. 22 வரை பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இருவருமே மிதுன ராசியில் தான் இணைந்து இருக்க போகிறாங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மீன ராசியில் இருப்பதால் தனுசு ராசிகளுக்கு நன்மைகள் தாங்க கிடைக்க போகுது. தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே நீங்கள் வியாழக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் குரு பகவானுக்கு நீங்கள் மஞ்சள் நிற கொண்ட கடலை மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் பலன்களும் அதிகம் ஏற்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் காலையிலையும் உங்கள் வீட்டிலே இருந்தே வெளியில் புறப்படுவதற்கு முன்னாடியே தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்துட்டு
வெளியில் செல்வது உங்களுக்கு வெளியில் ஏற்படக்கூடிய தீமைகளை விலக்கி நன்மைகளை ஏற்படுத்தி தெரியுமா? இந்த பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.